கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 18 அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்கிறேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தாண்ட முடியாததை தாண்டுவாய். தப்பிக்க முடியாத காரியத்திலிருந்தெல்லாம் நீ தப்புவிக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் அழுத்தி சொல்லிருங்க பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இன்னைக்கு பிரதர், நிறைய மதிலை என்னால் தாண்ட முடியலைன்னு இருக்கிற, எரிகோ மதிலை சுத்ததான் முடியதே தவிர அதை தாண்ட முடியலைன்னு நீ நினைக்கிறல்ல, இன்னைக்கு ஆண்டவர் அதை உனக்கு முன்னாடி இடிந்து விழ பண்ணி, உடைந்து விழ பண்ணி உன்னை தாண்ட பண்ணுவார். ஒரு நடந்து போகிற வழியில ஒரு முள்ளு கடந்துச்சுன்னு வையேன், நீ என்ன பண்ணுவ? ஒன்றில் தாண்டி போவ. ஆண்டவர் சிலரை பார்த்து சொல்றாரு, இந்த எக்ஸாமை என்னால் தாண்ட முடியலை, இந்த இன்டர்வியூவை என்னால் தாண்ட முடியலை, இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வர முடியலைன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ தாண்டுகிறதை ஆவியிலே பார்க்கிறேன். ஷபா ரபா லாபா. 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றில் அந்த முள்ளை என்ன பண்ணுவேன்? எடுத்து தூக்கி எரிஞ்சிட்டு போவேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ தாண்ட முடியாதபடி இருக்கிற முள்ளை எடுத்து தூக்கி எறிவார் கர்த்தர். இது 2ஐயும் விட்டுட்டு சிலது தெரியாம போய் குத்திக்கும். குத்தனை என்ன பண்ண தெரியுமா? அங்கேயே ஸ்டக்காகி நிற்ப, அங்கேயே விழுந்துருவ. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அந்த முள்ளு குத்தாதபடி நீ தப்புவிக்கப்படுவாய். ஷபா ரபா லாபா. எல்லா தடையும் உன்னை விட்டு உடையும், எல்லா விதமான கட்டுகளும் உன்னை விட்டு அழியும். நீ நல்லா இருப்பன்னு இயேசுவின் நாமத்தினால் அறிக்கை இடுகிறேன். ஷபா ரபா லாஹா. எப்படி அண்ணே தப்புவேன், எப்படி அண்ணே தாண்டுவேன்னு கேட்குறையா? நீ வெற்றி கோப்பையை பிடிப்பாய் மகளே, மகனே, நீ சக்சஸ் ஆவாய். ஷபா ரபாலா. நீ கோட்டை தாண்டுவ, நீ மதுளை தாண்டுவ. இன்னைக்கு 10th நிறைய பிள்ளைங்க பாஸ் ஆனதா எனக்கு சொன்னாங்க. நிறைய பிள்ளைங்க +2 பாஸ் ஆனதா சொன்னாங்க. யாருக்கெல்லாம் மார்க்கு கம்மியாக வரும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜாஸ்தியாக வந்திருக்கு. ஸோ ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு எல்லாருக்கும் கல்விமானி நாவை கொடுத்தார். கண்டிப்பாக பயப்படாமல் படிக்கப்போ, பயப்படாம காலேஜுக்கு போ. கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியத்தை செய்வார். ஜோமனோமா. அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். நீரே அற்புதத்தை செய்து உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.